பில்லி சூனியம், செய்வினை, மாந்திரீகம் இதெல்லாம் இருக்கிறது உண்மையா பிரதர் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா இதெல்லாம் இருக்குது உண்மைதான். ஆனா, அதை குறித்து நீங்களும் நானும் கவலைப்படணுன்ற அவசியம் கிடையாது. அதை குறித்ததான பயம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா வசனம் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அப்ப ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது எந்த விதமான தீய சக்தியும் நம்மள நெருங்க முடியாது. இன்றைக்கு அநேக காரணங்களால குடும்பத்தில் சொத்து பிரச்சனையினால இல்லை ஏதாவது வேறு ஏதாவது சண்டையினால என்ன பண்ணுறாங்க, போய் சிலருக்கு பணம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் அது கர்த்தருடைய பிள்ளைகள் அணுகாது. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சக்கரியா 2:5 நான் அவைகளை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்ம சுற்றிலும் ஆண்டவர் ஒரு வேலி அடைத்து நம்மளை பாதுகாத்து வருகிறார். எந்த பிசாசும் நம்ம என்ன பண்ண முடியாது, நெருங்க முடியாது. எந்த சத்துருவு நிற்கிறையும் நம்ம பக்கத்தில் வர முடியாது. வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அறிக்கை. ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட சந்தேகமோ இல்லை பயமோ இருந்தால் வசனத்தை சொல்லுங்கள். வசனம் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆயுதம் உருவாக்கப்படுகிறது, அதை நம்ம போய் தடுக்க முடியாது. ஆனால் அந்த ஆயுதம் நம்மிடத்தில் வர முடியாதபடிக்கு, அந்த ஆயுதம் நம்மை அணுகாதபடிக்கு, நம்மளை சேத பண்ணாதபடிக்கு அந்த ஆயுதம் வாய்க்காதே போகுமா. நம்ம பக்கத்தில் வரும்போதே அது எரிந்து விடும். அப்போது எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. அதையே கொஞ்சம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா, யாரோ எனக்கு செய்திருக்கிறாங்க, யாரோ எனக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட சிந்தனை உங்களுக்கு வரக்கூடாது. அது கூட தான பயம் உங்களுக்கு தேவையில்லை. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஏசப்பா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்ம சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறார். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். அதனால் விசுவாசமாக இருங்க. சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார். ஆமென்.